வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எம்பாசிஸ் டேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் அதே ரிப்பீட்டேஷனல். நான் இப்போ டுட்டோரியல் 12.html இப்போ நம்ம டாக் டைப் HTML டாக் டைப் HTMLக்கு அப்புறம் இங்கே கேப் விடுவேன்னா HTML நெக்ஸ்ட்டு ஒரு என்டர் கிளிக் பண்ணிட்டு இப்போ பாடி டேக் நீங்கள் ஹெட்டாக கால் தான் டைட்டில் தான் முடிஞ்சிச்சின்னு சொன்னால் அது தப்பு இன்னும் இருக்குது. அதை போக போக பார்க்கலாம். மெட்டா டேக் அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஒரு பேராகிராஃப் எழுதுனேன். அந்த பேராகிராஃபில் we got 34 subscribers. So we are happy. இப்போ ரன் பண்ணி பார்த்தா நார்மலாக வரும். இப்போ இந்த we got 34 subscribers அப்படின்ட்டு 34 subscribers நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு கொஞ்சம் நம்ம 34 subscribers எடுத்துருவோம். கட் பண்ணிட்டு போட்டாலே இஎம்னு வரும். சரி, இப்போ போட்டாலே இஎம்னு வந்துச்சு பாருங்கள். இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தா we got 34 subscribers, so we are happy. இந்த 34 சப்ஸ்கிரைபர் இட்டாலிக்கில் வந்திருக்கு. ஏன்னா போன ஸ்ட்ராங்குன்னா போல்டராக வந்திருக்கு, இந்த இட்டாலிக்கில் வந்திருக்கு. என்னடா இது சேமாக தானே இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. என்னென்னா இப்போ ஒரு எழுத்தை வித்தியாசமாக காட்டினோன்னா அதுக்கு இட்டாலிக் யூஸ் பண்ணுவோம். இந்த எழுத்து இதுக்குள்ளே இந்த 34 சப்ஸ்கிரைபர்ஸ் என்ற வார்த்தைக்குள்ளே நிறைய என்ன சொல்லிட்டு அது கொஞ்சம் அழுத்தமாக சொன்னோன்னா அதுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக எம்பாசிஸோ யூஸ் பண்ணலாம். அதுக்கு இஎம் தான் போடணும். இப்போ நம்ம சேவ் பண்ணிப்போம். HTML tutorial. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை, தேங்க்யூ.